ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி எல்லா செடியுமே பார்க்கலாம். அதில் நம்ம ஒரு 2 செடி கொஞ்சம் காஞ்சி போகிற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த செடி பற்றி தான் இன்றைக்கி முழு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த செடியை என்ன பண்ணலான்னுட்டு சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா, அடுக்கு மல்லி, ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மல்லி 2 மொட்டு இருந்ததுங்க. அந்த கிளையில் இருந்த மொட்டு எப்படி தான் போச்சுன்னு தெரில, காணோம். பூச்சி எதுனா சாப்பிட்டு கடிச்சு பிடிச்சான்னு தெரில. அப்புறம் இது ஒரு மொட்டு இருக்குது. இந்த மொட்டு சாதாரணமான மொட்டு மாதிரி வரமாட்டேன்து. இது மாதிரி வந்ததுன்னா பூக்க மாட்டேன்து, அப்படியே இருந்து காஞ்சி போகுது. இந்த தடவை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் துளிர் நம்ம பன்னீர் ரோஸ் பூத்துருக்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு. சூப்பராக டார்க்காக இருக்குதுங்க. அப்புறம் அப்படியே வந்தோம்னா செடி எல்லாமே நல்லா நிற்கிறாங்க. அதில் பாவக்காய் போட்டுக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெருசாக பாவக்காய் வந்திருக்குதுன்னு. பாவக்காவும் நல்லா அழகாக வந்திருக்குதுங்க. இந்த செடி நல்லா முருங்கை மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருந்தது. ஒரு கிளந்த பக்கம் உள் பக்கம் இருந்ததில் போயிட்டு இருந்தது. நாங்கள் எடுத்து விட்டோம். அப்போ கூட அந்த பிஞ்சு தெரியல. இப்போ பார்த்தா அவ்வளோ பெருசாக பிஞ்சு கிடக்கு. நான் கவனிக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா வெற்றிலை நல்லா பச்சை பச்சுன்னு தான் இருந்தது. இப்போ வெயில் காலம் வந்தோடனே நம்மளுக்கு தொட்டி இந்த தொட்டியில் ஃபுல்லாக வேர் வந்துடுச்சு. அதனால் இப்படி தான் இருக்கிறாங்க. நல்லா பச்சை பச்சுன்னு வரல. மழை காலம் வந்தால் எப்படின்னு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, செம்பருத்தி, கமலாரஞ்சி, இது செம்பருத்தி செடியிலையும் நம்மளுக்கு மொட்டுன்னு வரல. இப்போ தான் ஒன்று வருது பாருங்கள். ஒரு கிளையில் அப்படியே மொட்டு வருது. மொட்டு நம்மளுக்கு பூக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா எனி டைம் நம்ம செம்பருத்தியில் பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ தான் ஒரு 2 கிளையில் மொட்டு பார்க்குறேன். அப்புறம் கனகாம்பரம், எல்லோ கலர் கனகாம்பரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அழகாக இருக்குது. ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் தான் இப்போ நம்மகிட்ட இல்லை. இருந்த கனகாம்பரம் சூப்பராக பூத்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால அது நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த கனகாம்பரம் இல்லைங்க. இது மல்லி, ரோஜா மல்லி, அதுவும் சரியாக துளிர் வரல. துளிர் லைட்டாக அப்படியே மொட்டை வச்சு பூத்துட்டு இருந்தது. இப்போ எதுவுமே வராமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு பிங்க் கலர் இட்லிப்பூ செடி. இந்த செடி நம்ம எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா இப்படி தான் நிற்கிது. சரி, அது கொஞ்சம் கட் பண்ணி விட்டு சாணம் எடுத்து வைக்கலான்னு பார்க்குறேன். செஞ்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏற்கனவே நான் அந்த மெத்தட் செஞ்சுருக்கிறேன் ரோஸ் செடியில். அந்த செடியும் அதுக்கப்புறம் நல்லா துளுத்து வந்துட்டுருக்குது. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா, 2 செடி எடுத்து வச்சதில் இந்த ரெட் கலர் இட்லிப்பூ செடி மட்டும் அப்படியே பூத்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் மொட்டு வந்திருக்குது. பூத்து எல்லாமே கொட்டிட்டாங்க. மொட்டு மறுபடியும் பூ பாருங்கள் எல்லாமே வந்திருக்குது ஃபுல்லாக. அப்புறம் பாரிஜாதம், சின்ன பாரிஜாதமும் அதே போல் காஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னேன். இது பெரிய பாரிஜாதம். இதில் பாருங்கள் மொட்டு. இப்போ நான் உரம் கொடுத்தேன் இல்லையா? உரம் கொடுத்ததுக்கப்புறம் மொட்டு வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 4-5 மொட்டு இருக்கும். அங்கங்கே வச்சுருக்குது பாருங்கள். மொட்டுக்கள் வந்திருக்குது. எப்போவுமே உரம் வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பாரிஜாதத்தில் மொட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம உரம் கொடுக்காததுனால மொட்டு வரல. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் மொட்டு வந்திருக்கு. இதில் பாருங்கள், இந்த மாதுளை முளையில் லைட்டாக மொட்டு வந்திருக்குதுங்க. சின்னதாக வந்திருக்குது. ஏற்கனவே 2 மொட்டு வச்சு பூத்துச்சு. ஆனால் பிஞ்சு பிடிக்கல, அப்படியே போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன பாரிஜாதம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் அந்த மேலெல்லாம் காஞ்சிடுச்சு. ஆனால் கீழே பச்சையாக இருக்குது. அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு ஈரமாக இருக்கிற சாணம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஒரு மருதாணி வைக்கிறது போல் வச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு துளுத்து வந்துடும். இதே மெத்தட் நான் ரோஸ் செடிக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த ரோஸ் செடி காமிக்கிறேன் பாருங்கள். பிங்க் கலர் ரோஸுங்க. ஏற்கனவே நான் அது வீடியோலாம் போட்டிருந்தேன். இந்த சேனலில் இல்லைங்க, அந்த சேனல் நம்மளுக்கு வரல. இப்போது அந்த சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த சாணம் கூட அந்த பிங்க் கலர் ரோஸ் செடியிலேருந்து போகவே இல்லை, அப்படியே தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது தாங்க அது
இந்த ரோஸ் செடி தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இதுதான் சாணம் நான் வச்சுது. கிளை காஞ்சிக்கிட்டே வந்தது. உடச்சி விட மறுபடியும் காஞ்சிக்கிட்டே வந்தது. அதனால் என்ன பண்ணேன், கட் பண்ணி விட்டுட்டு அதில் சாணம் வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், கீழே இருந்து கூட நம்மளுக்கு துளிர் எடுத்து வருது. நல்லா கிளைகளும் வந்திருக்கு. ஒரே கிளை தான் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா பக்க கிளை வச்சு வருது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.